லேகியோன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். லேகியோன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள 2 முக்கியமான நிகழ்வை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவது நிகழ்வு, இயேசு பிசாசு பிடித்த நபர்களை துரத்தும் போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். லூக்கா 8:30 இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசு அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். இரண்டாவது நிகழ்வு, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது போர் சேவகர்களினால் கைது செய்யப்படும் போது இந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அந்த வாக்கியத்தையும் நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 26:53 நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? லேகியோன் என்ற வார்த்தையின் சரித்திர பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் நூற்றாண்டில் 6000 ரோம படை வீரர்கள் கொண்ட குழுவினரை லேகியோன் என்று அழைப்பார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமானவர்கள் என்ற அர்த்தத்தை குறிப்பதற்காக இந்த லேகியோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 லேகியோன்களை என் பிதா அனுப்ப மாட்டாரா என்று சொல்லும்போது, ஒரு லேகியோன் என்றால் 6000 தூதர்கள், 6000 படை வீரர்கள் என்று வைத்துக்கொள்வோம். 12 லேகியோன்கள் என்று பார்க்கும்போது 72,000த்திற்கும் அதிகமான தூதர்களை என்னை காப்பாற்ற பரலோகத்தின் பிதா அனுப்ப மாட்டாரா என்ற அர்த்தத்தை உடைய ஒரு வாசகத்தை இயேசு சொல்வதை பார்க்க முடிகின்றது. எசேக்கியா ராஜாவின் காலத்தில் ஒரு தேவதூதன் 1,85,000 அசீரிய வீரர்களை வீழ்த்தினான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் 72,000த்திற்கும் அதிகமான தூதர்கள் இப்பூமிக்கு வந்தால் இயேசுவை காப்பாற்ற என்ன செய்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவே லேகியோன், லீஜியன் என்ற வார்த்தையின் அர்த்தமாய் இருக்கிறது. பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.